ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலாலாவில் இருக்க ஆர்கியாலஜிக்கல் பார்க்கு தாங்க பார்க்க போகிறீங்க. நானே இது வரைக்கும் நேரில் ஆர்கியாலஜி பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்ததில்ல. இந்த செல்வராகவன் டைரக்ட் பண்ண இந்த 1000ல் ஒருவன் படத்தில் சோழர்கள் வாழ்ந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடிஞ்சி கட்டடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தாங்க இங்கே சலாலாவில் ஓமானில் வாழ்ந்த மன்னர்களுடைய இந்த பேலஸு, மாஸ்க்கு, ஸ்கூலு, இந்த மாதிரி நிறைய பிளேஸு. இது ஒரு சிட்டியாக இருந்ததாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இடிஞ்சு போன கட்டடங்கள்லாம் நிறையா இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா இவங்க மாடலை வச்சு அதை ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதையுமே பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட் டைமாக இந்த ஆர்கியாலஜிக்கல் பார்க் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சது என்னென்னா, சும்மா நடந்து போய் இந்த பிளேஸ் ஃபுல்லும் சுற்றி பார்த்துலாம் அப்படி தான் நினச்சோம். அப்புறம் தான் பார்த்தா அவ்வளோ பெரிய பிளேஸ், இதெல்லாம் நடந்த வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்த ஒரு கல்ஃப் காரை புக் பண்ணி தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். இந்த கரீஃப் சீசனோட கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே மழையெல்லாம் வராமல், பட்டு அது மாதிரி குளிராக நல்லா காற்றடிச்சிக்கிட்டு செமையாக இருந்தது. கிளைமேட்டுமே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இங்கே இருக்கிற ஒமானிஸ்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு டான்ஸுன்னு சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே இந்த பிளேஸை சுற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, போட்டிங் போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா போட்டிங் போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல வாட்டர். இப்போ நீங்கள் ஃபுல்லாக இது போட்டிங் தான். இப்போ அதெல்லாம் சுற்றிட்டு வரணும். நம்மளால் முடியுமா? அதெல்லாம் ஃபுல்லாக இது இருக்குது. ஓகேவா? இது பாருங்க, இது இந்த சைடு. அது ஃபுல்லாக உங்களுக்கு வாட்டர் இதுங்க. அங்கே ஒரு டான்ஸு பாருங்க. லேக் ஒன்று போட்டுருக்காங்க பார்க்கு. இது ஸ்லோவாக போக சொல்லுங்க. ஸ்லோலி. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கணுமோ? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. हम लोग सामने आएगा. कोई नहीं है ना, हम सामने आएगा. ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கலாமா? या कम यार, बोट फुल्ला நம்ம தான் இருக்கு. யாரும் இல்லவா? कोई नहीं है. ஆர்கியாலஜி பார்க் நடக்கலாம் முடியாதுங்க. அது ஒரு எவ்வளோ தூரம் இருக்குது. தட்ஸ் ஒய் நாங்கள் இந்த கல்ஃப் கார் புக் பண்ணி அப்படியே போயிட்டுருக்கோம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்கன்னா பார்க்கலாம். பட் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியல. இது எப்போ இது பெரிய ஏரியா. எத்தனை பிளேஸ் இருக்கா சொன்னீங்களா? எத்தனை பிளேஸ் இருக்கு? காட்டோ ஒரு பிளேஸா பார்த்தல இல்லை. இது போது பாருங்க, டனல் மாதிரி இவங்களாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. आर्कियोलॉजी प्लेस போறோம். ये क्या है? ये वाला ये है लोग बोर्ड लगा के लिख के रखा. हाँ. तो ये बहुत पुराना एक सिटी है बता रहा है. हाँ, यहाँ का क्या है वो इसमें बताया. எனக்கு பார்க்குறியா? हम लोग को उतर के देखेगा ना. உள்ள போய் பார்க்கலாமா? उतरने का जरूरत नहीं है. हाँ, यहाँ उतरने की जरूरत नहीं है. उतरने की जरूरत नहीं है. सामने के साइड में जाके उतरेंगे पुराना. हाँ, ओके.
செட்டிங் போட்டதுங்க இதெல்லாம் இவங்களே போட்டுக்கிட்டாங்களா? நல்லா பெரிய பார்க்கு, ஆர்கியாலஜி பார்க்கு. முதல்ல நடக்கவே முடியாது, 2-3 hours ஆகும் போல. चल के जाएगा तावन हो जाएगा. हाँ पैलेस पैलेस அப்படியா? ஓகேவா? யாரோ இது பண்ணிட்டு வராங்க. उधर के ये रास्ता में ऊपर तक जा सकते हैं. ओके और इसके अंदर भी देख सकते हैं. ஓகே ஓகே वहाँ आप ऊपर जाएंगे तो पूरा चारों तरफ करेगा ना. हम यहाँ ஓகே ஓகே தேங்க்யூ. பள்ளிட்டு ஆர்கா இதுதான் இதோட சிட்டியே. இவ்வளோதான், இதுதான். அதான் ஏற்கனவே இங்கே இருந்த ஒரு பேலஸ் இந்த இடம் மாட்டேங்குது. இதுதான் இதுதான் அந்த பேலஸ். இது எப்படி தான் நாட்டில் பேலஸ் கட்டுக்காங்க. ஓகே ஓகே. ராஜா சிட்டாடல். சிட்டாடல்னா என்ன? இதோ போடுங்க. கன்சர்வேஷன் ஒர்க்ஸு, செராமிக். யூ ஆர் ஹியர். இந்த இடத்துல இருக்கோம் விக்கி. இப்போ நம்ம இது ஃபுல்லுமே அந்த இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இதை சுற்றி இருக்கிறதெல்லாம் இதுதான் பாத்ரூமு, டாய்லெட்டு. ஓகே 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 ஓகே. ஸ்டேபிள் எங்கே இருக்குன்னா அதுதான் குதிரை. ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கணும். ஓகேவா? ஒவ்வொரு இடமா இருக்குது. நாட்டாரோட இருக்குது. ஆமாம் ஆமாம். பார்த்து அதான் போக முடியாது. ஃபஸ்ட்டு கயிறு போட்டாங்களா? போக முடியாதுல்ல. அந்த இடத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்ன வச்சுருக்காங்க? ஸ்டோரேஜ் ரூம். ஓகே, இது வந்து ஸ்டோரேஜ் ரூம். இதோட பிளானா இது? ஸ்டோரேஜ் ரூமு. இது என்ன? இது ரிசப்ஷன் ரூமு. இதான் ரிசப்ஷன் ரூமு. இது என்ன? பேசின்ஸ் கலெக்டிங் ரெயின் வாட்டர். ஓ, அதான் இருக்குது. இது எந்த ரிலேஷன்? நம்ம இங்கே இருக்கிறோம். இது வழி, தண்ணி வர வழி. மொனுமெண்டல் ஸ்டேர் கேஸ். பல்லு ஏறி வர. ஏறி வந்தோன்னா இந்த இடம் என்னது? இந்த இடம் வந்து ஸ்டோரேஜ் ரூம். அது லைட் வால் இருக்கு. ஏறி வந்தோடனே ஸ்டோரேஜ் ரூமு. இதுதான் லைட் வால். ஸ்டோரேஜ் ஏர் ஃப்ளோர்ஸ். கோட்டையாடு. சரி வாங்க போகலாம். அவ்வளோதான், நடந்துட்டு வருவானா? இதுக்கு இந்தாட்ட பார்த்தீங்கன்னா அந்த இது அதையும் உள்ள பார்த்துட்டு அவ்வளோதான். 2 தான் போல மெயின். இதுதாங்க மாஸ்க்கு. ஒரு காலத்தில் மாஸ்காக இருந்திருக்கு. பெயில்டு மாஸ்க்கு. இந்த மாதிரி இருந்திருக்காட்டுங்களா? உடஞ்சிச்சு எல்லாம். பில்லர் மட்டும் பார்ப்போம். ஓகே,
மெயின் என்ட்ரன்ஸு. இது பாருங்களேன், இந்த படம் இந்த படத்தில் வரும்ல, என் மேலே ஆசை விக்ராப்பு, இந்த படத்தில் வருது. உடனே உட்காந்து டிக்ஷனரி வச்சு இப்போ பாடிட்டுங்களேன். இல்லை இதாங்க என்ன இப்படி இது பண்ணி ஆக்சுவலாக காலம் வந்து இந்த ஷேப் தான் இருந்திருக்குது. ஓகே ஓகே இவங்க கட்டியிருக்காங்க இந்த இதில் பல்லு இருந்து காட்டுறதுக்கு. ஓகே 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 ஒரிஜினல் ஷேப்பு பாருங்களேன். இதுதான் காலம் இப்படி இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து இவங்க கட்டினது. எஸ் கரெக்டு தான். ஒன்று மட்டும்தான் வச்சுருக்குறாங்களாட்டுக்கு. கோர்ட்யார்டு ஆர் லைட் வெல் கோர்ட்யார்டு இருக்குது. அதுக்கு அப்படியே நேம்லாம் வச்சு அழகாக வச்சுருக்குறாங்க. உமன் ப்ரேயர் ரூம் தனியாக இருக்குது போல இருக்குது. இங்கே பாருங்கள், உமன்ஸுக்குன்னு ப்ரேயர் ரூம் தனியாக இருக்குது. வெறும் கல்லுகள்லாம் வச்சுருக்காங்க. இது உமன்ஸோட ப்ரேயர் ரூமா? அவ்வளோதாங்க. இங்கே நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள்ல. பில்லர் மட்டும்தான் இவங்க வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த அப்ளியூஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் பாருங்களேன். இது ஒரிஜினல் மினரட். அது ஒரிஜினல் மினரட்னா அந்த இதுவா வாலா? இது ஒரிஜினல் இது அந்த அந்த டூன் இது மேற்குள்ள இந்த எண்டில் ஒரிஜினல் மினரட் அது. இது வந்து அப்ளியூஷன் ஃபெசிலிட்டி. இந்த வாட்டர்லாம் வந்து இருக்குங்களே, அந்த வசதி இருந்த இடம். பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சா என்ன? ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கல நாங்கள். அப்புறம் தனியாக நடந்து வா. கொஞ்சமாக தான் சுற்றி பார்த்தோம். இன்னொரு ஸ்பாட் இருக்கா என்ன? எத்தனை स्पॉट இருக்கா? आपको कहाँ से आ रहा है जी? हम लोग मस्कट से आ रहे जी। मस्कट? हाँ मस्कट में काम? हाँ मस्कट में उधर काम है ना, तो घूमने के लिए आए हैं ना। இது என்ன பிளேஸ்? कंपनी में ना बिजनेस? कंपनी में சிட்டி. அவ்வளோதான். இதில் ஒன்றும் அதிகமாக இல்லை. இது விச் பிளேஸ்? ஆர்கியாலஜி சிட்டி இல்லை? ஆர்கியாலஜி சிட்டினா என்ன? இது சின்னதாக தான் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வச்சுருப்பாங்க போல. கோட்டையா இந்த அவங்களோட இதை எடுக்கு ராஜாவோட பேலஸ். இங்கெல்லாம் இடிஞ்சிடுச்சு, இது இடியாமல் இருக்குது. ஓகே, அந்த அளவுக்கு. ஆனால் நடக்கிறதுக்கு மட்டும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும் போல இருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்குறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அவ்வளோதானம்மா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? அதெல்லாம் இது கிடையாது. அது என்னன்னா, அதெல்லாம் வந்து இந்த பீச் ஓரத்தில் இருக்கிற பிளேஸஸ். நீங்கள் அதெல்லாம் ஒரு கட்டடம்னு சொன்னீங்களா? அது गाड़ी से नहीं छूट सकता, लेकिन
कोई आदमी तो इधर से हाँ। चल के भी जाता है। that place है ना? Okay. இது ஒன்றுமே இல்லைப்பா, கட்டடம்லாம் இடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். கட்டடம்லாம் இடிஞ்சிருக்கு. போகிறீங்களா, பார்க்குறீங்களா? அது நல்லா இல்லை, சும்மா எல்லாம் இடிஞ்சு உடஞ்சிருக்கு. இதுவும் மாஸ்க் தான், ஆர்க்- மாஸ்க் தான் காட்டுக்கலாம். ஆர்கியாலஜி சிட்டி எல்லாம் தொல்பொருள் இதுதான். Cemetery includes 300 grave remains building above which. இந்த இடம் தான். बिल्डिंग का काम करता है, हाँ मैं इंजीनियर है जब बोल डिस्कस इंजीनियर है में ये हुकूमत का काम करता है ना प्राइवेट? को प्राइवेट काम मैं इधर आके फंस गया। हाँ इधर से कितना साल है वेराइटी है एंड में वो कितना साल है 2016 दिसंबर तक हाँ मैं इधर एक कंपनी में हाँ इलेक्ट्रिकल फोरमैन कर रहा हूँ। उधर में उनको मैसेज मिला वो कंपनी का माल बड़ा खराब। फिर 1 साल के बाद वो कंपनी का बंद हो गया। 17 में बंद हो गया 18 में बंद हुआ। उधर मुल्क से आया नहीं वो उधर ही रुका। हाँ हाँ फिर लेकिन कंपनी में बड़ा जो कंपनी है ज़्यादा काम है तो उसमें நினைக்கலாமா? है? मैं हमारा वॉइस कहाँ पर अभी करता है ये क्या पहले इधर पैलेस से आज लोग पूरा रहता है इधर हैं? ये 2 साल पहले का हाँ 2 साल का पहले है? 2 साल हाँ 2000 क्या ज़्यादा होगा। हाँ 2000 में तो पहले जो ये सिटी था हाँ ये इधर हिंदू लोग था। हाँ अभी बता रहा है इधर मस्जिद है हाँ तो कोई बता रहा है इस्लाम आने के बाद मस्जिद हो गया। पहले क्या था मालूम था एक मुस्कट का उमानी हाँ मेरे को सवाल पूछा। हाँ दूसरी तो बात है, मैं बोला मैं बांग्लादेश का है हाँ मेरे को क्या मालूम लेकिन हिस्ट्री बता रहा है इधर पहले मुस्लिम थी सिटी मुस्लिम का नहीं है। हाँ हाँ वो बोलता है सही बोला पहले इधर बाकी सबको मार करके चेंज कर दिया। तो इधर मंदिर था इधर में थोड़ा तोड़ के बना दिया जैसे
सऊदीया में अभी एक्सकवेशन के बाद मंदिर मिल रहा है, मंदिर का निशान मिल रहा है, नया मंदिर भी बना रहा है अभी, मिल रहा है ना? போலாமா? नहीं इधर उधर लोग नहीं है, उधर सामने बच्चा लोग खड़ा है। என்னவா? हाँ ये देखने का। क्या वहाँ नफर? எல்லாம் ஒரே மாதிரி தான் பிறகு. يا ما روح مع عيالك روح مع عنك غير عن سيارة कॉम्पिटिशन 50 लोग मिलके अलग की जाती है। அப்படியா? எல்லாம் உடஞ்சி போச்சு எல்லாம் 2-3 வருஷத்துக்கு முடி டவர் 2 கெட்டு நாட்கள் இது வந்து இது என்ன? அதுதான் அந்த இது. வாலாட்டுக்கு நடக்கலாம் முடியல. போதும் இல்லை வால் இல்லை வால் தான். வால் தண்ணி போய் பார்த்துட்டு வரலாமா? அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே वैसे लेक है ना, ये लेक पानी जाने का ये पूरा ये तुम लोग टूरिस्ट के लोग बनाए तुम लोग ये लोग ये वाला ये पानी ये ओरिजिनल है। ओरिजिनल है पहले से है। लेकिन इसमें अभी तो पानी कल की जरूरत है, इसको सफाई किया। हमेशा आदमी है हमेशा सफाई करता है। हाँ बोट चलता है ना, नीचे वाला ग्रास सही, तो सही। नहीं चल सकता। இதுதான் சொன்னேன். ஒரு இந்த இது வாங்கணும். போனோம் ஆமாம். எப்படி போகும்போது அதை எடு அப்படி போகும்போது 2 மூணு ஒரு போகும்போதுல அதை எடு அப்படி ஐடியா நல்லா காற்று வருது. ஆக்சுவலாக இது கடல் காத்தா இல்லை கடல் தண்ணியா? இது என்ன தண்ணி இது? கீழே புதிய ஊர் வர அப்படியா? நல்லா படிச்சுட்டேன் हाँ मतलब इधर किधर भी जो मट्टी निकलेगा पानी आएगा नीचे नीचे सही है ना। 1 मीटर खड़ा मिलेगा 1 मीटर खड़ा करके पानी आ जाएगा। एक हाँ 1 मीटर आज 4 ये ये समुद्र का जो लेयर है ये एक सेम है। हाँ अभी उधर आप इतना खुदा करे तो ஓ அதனால தான் இங்கே வந்து மரங்கள் இருக்கு பாருங்க. இந்த இடம் ஃபுல்லும் வந்து हाँ अभी उधर लास्ट में वो लोग बंद कर दिया। बंद कर दिया। अभी ये உப்பாக இருக்குமா? समुद्र के पानी के जैसा नहीं है। हाँ समुद्र का पानी ऐसा लेगा तो बहुत नमक है बहुत नमक है। इसमें का नमक परसेंटेज कम ज़्यादा कमती है। कमती होती है। இதில் வந்து உப்பு இருக்கும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆட்டினா போங்க நடந்துருக்குல்ல ம் அந்த
அந்த பக்கம் தள்ளி போனீங்கன்னா உப்பு இருக்காது. आपका नाम क्या है जी? मेरा नाम इमरान सुदास। इमरान सुदास है। बहुत शुक्र जी। क्या गाड़ी है? गाड़ी उधर ही है सामने। उधर छोड़ेगा गाड़ी पर चलेगा। அங்கே பாட்டு போடுறாங்களே, அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். போவோம். வண்டி வரைக்கும் வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. காலவரா எனக்கு தான் ரொம்ப பெரிய ஹோட்டலில் சாப்பிடுமா இப்படி என்ன சாப்பிடலாம்? பிரியாணி கடை போயிட்டு பிரியாணி சாப்பிடலாமா? ரூமாண்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு ஆ, ரூமில் போய்ட்டு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா லிட்டின் வருவோம். அப்படியே பீச் போவோம். ஓகே நாளைக்கு வேணால் பீச் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு. ஓகே. ஆ ஆ பீச் இப்போ வேணாம். ஆமாம் பீச்சுக்கு போனோம்னா இங்கே பீச்சுக்கு வர முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம் பார்ப்போம். பாட்டு பாடுறது எடுக்கலாமா? திட்ட மாட்டாங்களா? கரீஃப் சீசன் வந்து அழகாக வந்து இது பண்ணுறாங்க. அழகாக எடுத்தாங்க, நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இங்கேயும் ஃபுல்லாக வந்து அந்த போட்டிங் தான் இருக்குல்ல, ஃபுல்லாக அந்த கம்மியாக தான் இருக்குது இல்லை? கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுது, ப்ரைவேட். ஓகே. அப்படியே இந்த கடலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம் வாங்க. வாங்க வாங்க உட்காருங்க. இதை பார்த்துட்டு உட்காருறது எவ்வளோ அழகாக இருக்குது தண்ணியில், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. டான்ஸ்லாம் பாடிட்டு போனாங்க. அந்த போகலாமா? டான்ஸ்லாம் பாடிக்கிட்டு போகிறாங்க. டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தாங்க அந்த ஆன்ட்டிலாம். டன் 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 டன். அப்பாடா, என்ன ஓகேவா? ஜாலியாக இருந்ததா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை? மழை வராமல் இருந்தது, அதை விட ரொம்ப சூப்பராக இருந்தது.
இந்த டான்ஸ் பாட்டு கொஞ்சம் நேரம் முன்னாலே வந்துருந்துருக்கலாம் உங்களுக்கு. தான் வந்தா எப்படி தர வந்தியா? எனக்கு அந்த பாலத்தில் வந்து அழகாக ஒரு ஃபுல்லாக இந்த பீச் ஓரத்தில் வரது எல்லாமே ஃபுல்லாக தென்னை மரம் வாழை மரம் தான்ப்பா. ஓகேவா? அந்த தண்ணியில் வந்து அப்படியே முளையும் போல. ஆமாம், லெஃப்ட்ல போகுது அப்படியே போனா நீ அந்த இப்போ இதெல்லாம் வாங்கணும்ல, இந்த கடை வந்துடும். ஆமாம், அந்த கடை இந்த அது இனிமே மேற்கொண்டு தாண்டி நேராக போனால் நம்ம என்னது இங்கே ஃபார்ம்லாம் இருக்கு பாருங்க நிறைய. மிர்பாத் அந்த இதுக்கு போகிற ரோட் வந்துருக்கு, தர்பாத் ரோட்டுக்கு ஜாயின் ஆகிடும். ஆமாம், இப்போ இது கொண்டு ஃபர்தராக நீங்கள் இந்த சைடில் போனீங்கன்னா அங்கே வந்து காய்கறி பழம்லாம் வாங்கணும்ல, மாதுளம்பழம் வாங்கணும், அந்த கடை தான். இதே ரூட்டு தான் இப்போ. ஓகேவா? 2 சைடு இருந்தது. சரி, தெரிஞ்சுக்கிட்டோம்ல எல்லாம். இப்போ இது கிளியர் ஆகும். இது வழியாக தான் போன தடவை வந்து சுற்றி பார்த்தேன். அல் ஹசீலா ஸ்ட்ரீட். நீங்கள் ரூமுக்கு போட்டிருக்கீங்களா? அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் பார்க்கை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு டைம் வந்து 7 o'clock மாதிரி ஆயிடுச்சிங்க. நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ, இந்த டே 5ஓட ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி வந்து லஞ்சு நாங்கள் சாப்பிடவே இல்லை. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மியூசியத்தில் இருந்தோம். ஸோ பேக்கில் வச்சுருந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். சரி, ஈவினிங்காக வந்து அப்படியே லஞ்சும் டின்னரும் சேர்த்து ஒரு ஹெவியாக வந்து இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இந்தியன் தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டும் வந்து செம்ம சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ மஸ்கட்லேருந்து யாராவது சலாலாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா டிஷ்ஷோட காஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபுளாக தாங்க இருந்தது. சேம் லைக் தட் மஸ்கட்டில் இருக்கிற ரேட்டாக தான் இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து மஸ்கட்டில் கொடுக்குறத விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நாங்கள் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.